இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோமதி நீயா? நீனு தெரியாம போச்சே கடவுளே. ஐயோ கோமதி கோமதி கோமதி. ஐயோ எவ்வளவு நேரம் மண்ணிலே கிடக்குற. யாராவது வந்து தூக்குங்க. கோமதி என்னடா பண்ணி? அரே எழுந்துரு. டேய் எந்திரா. எழுந்துரு. என்னடா? என்னாச்சு? அத்த உனக்கு கூட அடையாளம் தெரியல. நம்ம கோமதி ஊர்க்காரங்க பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. எங்க கூட சேர்ந்து மெயின்டைன் பண்ணு. சொன்னா கேளு, இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளை செஞ்சிருவான். அது உனக்கு பரவாயில்லையா? ஆமாத்த, நம்ம இத சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கும் போது கோயிலுக்கு நேர்ந்து விட்டவே மறந்துட்டியா? இது நம்ம இல்லன்னு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து போன் பண்ணுவாங்களே, அதையும் மறந்துட்டியா? புரியல என்னன்னு பரவாயில்ல, சமாளிச்சாவது தொலை. ஐயோ எவ்வளவு லேட் ஆகுது உனக்கு புரிய வைக்க. கோமதி கோமதி என்ன ஏன்டா அப்படி பண்ணிட்டு? கோமதியா? கோமதிடா கோமதி. கோமதி ஐயோ. கோமதி கேவலமா அழுவ, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டெவலப் பண்ணி பேசுறோம். ஏப்பா யார்ப்பா சொன்னா கோயில் மாடு செத்தா அபசகுனம்? யார் சொன்னா? கோயில்ல இருந்த மாடு உங்க வீட்டு வாசல்ல வந்து செத்தது உங்க அதிர்ஷ்டம்ப்பா. ஆமா கோமதி அப்படியான ராமச்சந்திரன், உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. கொடுத்து வச்ச ஆளுனே நீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? மாடு செத்தா அபசகுனம் தானே சொல்வாங்க. கோயில் மாடு தெய்வம். நம்ம வீட்டு வாசல்ல வந்து சாமியாயிருக்கு. வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சி ஒரு நடுக்கல் வச்சு சாமி கும்பிடுங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கரெக்டா சொன்னீங்க பெரியப்பா, கரெக்டா சொன்னீங்க. கோயில் மாட்டுக்கு ஒரு கோயிலை கட்டிட வேண்டியதுதான். என்னத்த